கோவை சூலூர் அருகே ஆட்டை கடித்து கொன்றது சிறுத்தையா? கேமரா பொருத்தி வனத்துறையினர் கண்காணிப்பு. கோவை அடுத்த கண்ணம்பாளையத்தில் தனியார் நிறுவனத்திற்குள் கடந்த மாதம் சிறுத்தை ஒன்று புகுந்தது. அந்த காட்சிகள் அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு சூலூர் பைபாஸ் சாலை அருகே குத்துக்காட்டு தோட்டத்துக்குள் இருந்த ஆட்டை மர்ம விலங்கு கடித்து கொன்று காட்டுக்குள் இழுத்து சென்று போய்விட்டது. அதை பார்த்த ஆட்டின் உரிமையாளர் அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்த தகவலின் பேரில் சூலூர் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து விசாரித்தனர். இதையடுத்து மதுக்கரை வனத்துறையினர் வந்து அங்கு பதிவான விலங்குகளின் கால் தடயங்களை ஆய்வு செய்தனர். இதில் ஆட்டை கடித்தது சிறுத்தையா என்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை என்று தெரிகின்றது. இதையடுத்து ஆட்டை கடித்து கொன்ற மர்ம விலங்கு புகுந்த தோட்டத்திற்குள் இரவிலும் துல்லியமாக படம் பிடிக்கும் 4 கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தப்பட்டுள்ளன. அங்கு வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது குத்தடி தோட்டங்க. பைபாஸ்ல இருந்து டோல்கேட், திருச்சி ரோட் டோல்கேட்ல இருந்து உள்ள வரக்கூடிய இடம். கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா சிறுத்தை வந்து இந்த ஏரியால எல்லாம் சுத்திட்டு இருக்குதுன்னு பரவலா ஒரு கருத்து இருந்துட்டு இருந்தது. கரெக்டா எந்த இடம் அப்படிங்கறது பார்த்து சொல்றதுக்கு இல்லாத இருந்துச்சு. நேத்திக்கு இந்த குத்தடி தோட்டத்துல 1 மணி போல இங்க வந்து உள்ள வந்து நாய்களை குலைக்கிற சத்தம் கேட்டு, ஆடு கத்துற சத்தம் கேட்டு இவங்க வந்து பாக்கையில ரொம்ப பெருசா ஒரு சிறுத்தை இருந்திருக்குது. அப்புறம் இவங்கெல்லாம் சத்தம் போட்டு வெளியில போயிருக்குங்க. 3:30 மணி போல வந்து பாக்கையில அந்த ஆட்டை வந்து இழுத்துட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 30 கிலோ தேரக்கூடிய ஒரு ஆடு. இவங்களோட வாழ்வாதாரமே அந்த ஆடு தான். அந்த ஆட்டை வச்சுதான் இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆட்டை வந்து கடிச்சு போட்டு போயிடுச்சு. இப்ப இங்க வந்து பாதுகாப்பற்ற நிலையா இருக்குது. இந்த அரசாங்கம் வந்து இவங்க ஆட்டுக்கான இழப்பீடு கொடுக்கணும். பாதுகாப்பற்ற நிலையா இருக்குது. இப்போ மக்களும் இதுக்குள்ளார வந்துட்டு போறதுக்கு எல்லாருமே இப்ப அச்சப்படுறாங்க. அதனால உடனடியா அந்த சிறுத்தை பிடிக்கிறதுக்கான நடவடிக்கையை வந்து இந்த அரசாங்கம் மேற்கொள்ளணும். இங்க பாதுகாப்பு கொடுக்கணுங்க.